கனவில் அப்துல் முத்தலிப் அவர்களுக்கு ஜம்ஜம் கிணறு இருக்கும் இடத்தை காண்பித்து அதை தோன்றுமாறு உத்தரவிடப்பட்டது. அதை அவள் தோண்டிய போது ஜுர்ஹும் கோத்திரத்தினர் விட்டுச் சென்ற வாள்களும் கவச சட்டைகளும் 2 தங்கத்திலான மான்களும் கிடைத்தது. அதை உருக்கி காபாவின் கதவுகளாக ஆக்கினார். பிறகு ஜம்ஜம் கிணற்றை சீரமைத்து மக்களுக்கு நீர் புகட்டினார். குறைஷியர்கள் அப்துல் முத்தலிஃபிடம் வந்து அதில் தங்களுக்கும் பங்களிக்க வேண்டும் என வாதிட்டனர். அவர் இது எனக்கு மட்டுமே உரிதானது என்று கூறி அதை ஏற்க மறுத்துவிட்டார். அவர்கள் விடாப்பிடியாக தங்களுக்கு பங்களித்தே தீர வேண்டும் என வலியுறுத்தினார்கள். இறுதியாக ஷாமில் பெரிதும் மதிக்கப்பட்ட சாத் ஹுதேம் என்ற கோத்திரத்தை சேர்ந்த குறிக்கூறும் பெண்ணிடம் தீர்ப்பு கேட்கும் முடியுடன் ஷாம் தேசத்திற்கு கிளம்பினார்கள். செல்லும் வழியில் தண்ணீர் தீர்ந்துவிடவே அப்துல் முத்தலிஃபுக்கு மட்டும் அல்லாஹ் மலை மூலம் தண்ணீரை வழங்கினான். குறைஷியர்கள் மீது ஒரு துளியும் மழை பொழியவில்லை. இதை கண்ட குறைஷியர்கள் ஜம்ஜம் கிணற்றில் அப்துல் முத்தலிஃபுக்கு உள்ள தனிப்பட்ட உரிமையை ஒப்புக்கொண்டு திரும்பினார்கள். இச்சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் தனக்கு 10 ஆண் பிள்ளைகளை கொடுத்துள்ளான். எனக்கு உதவும் வயதை அவர்கள் அடைந்தால் அதில் ஒருவரை காபாவுக்கு அருகில் அல்லாவிற்காக பலிவிடுவதாக அப்துல் முத்தலிஃப் நேர்ச்சை செய்து கொண்டார்.